கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 1:18 நாம் தியானித்தோம். சிலுவையின் உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலன். இது குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். அதாவது சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான ஒரு பொருளை நாம் தியானிக்கிறோம். அதாவது இந்த இடத்துல சொல்லுகிற பைத்தியம்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த தமிழ் அகராதியில் பைத்தியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, அதாவது பைத்தியம்னா கிறுக்கு அல்லது மதியினம், அதுதாங்க சொல்கிறது. இன்னொரு பைத்தியம் இருக்குது, அது புத்தி சுயாதீனம் இல்லாமல் அலைந்து திரிந்து ஒரு அறக்குறையான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு அவல நிலை தான் பைத்தியம். ஆனால் இந்த பைத்தியம் அப்படி இல்லை. அதை குறித்து என்ன சொல்லுகுதுன்னு கேட்டால், மேட்னஸ் அப்படின்னா 4 அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் கால்நடையில் மனநிலை அற்றவர்கள். அதாவது அவங்க போகிற பாதை சரியாக இருக்காது. அதுதான் அது என்ன சொல்ல, கால்நடையில் மனநிலை தடுமாற்றம். மனநிலை தடுமாற்றமாய் போகிற பாதை உள்ளவங்க தான் பைத்தியம் சொல்லுது. மேட் பர்சன் அப்படின்னா ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு புள்ளி, ஒரு குறிப்பிட்ட நபரை காட்டுறது, அதை காட்டுகிறது. மேனியான்னாக்கா மட்டும் மீறிய, அதாவது ஒரு குறைந்த புத்தி உடைய ஆவல், தரக்குறைவாய் நடக்கிற ஒரு சூழ்நிலைகள். போலி, அதாவது அறிவிழிவு, அறியாமை அல்லது அறிவின்மை, மடமை, மூட நம்பிக்கை, மூட பழக்கம், இப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உடையவங்கெல்லாம் ஒரு பைத்தியத்தை தான் காட்டுகிறது. இன்சைனிட்டி அப்படின்னா மதிக்கேடு, மதியினம், புத்தியினம், மதியினம், அதாவது புத்தி குறைவு, அதான் நல்லா சொல்லுது. முட்டாள்தனம், புத்தி குறைவு, கோமாளித்தனம், இன்னும் சில அர்த்தங்கள் உடையதாக இருக்குது. மட்டித்தனம், அசட்டுத்தனம், கோமாளித்தனம், புத்தி குறைவு, அறியாமையில் செய்கிறது, அறிவீனம். இன்னும் சொல்லப்போனால் கால்நடையில் மனநிலை தடுமாற்றம். இது தான் ஒரு முக்கியமான ஒரு பொருளாய் அந்த தமிழ் கிராமர் சொல்லுது. அதில் அதிகம் சொல்லுது நமக்கு வேண்டியது இதுதான். உதாரணமாக இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால், சவுலுக்கு சாமுவேல் சொல்கிறார், என்னை அபிஷேகம் பண்ண வச்ச தீர்க்கதரிசி நான் தான்ப்பா, கர்த்தரால் வந்தவன். அமலேக்கையை நீ என்ன பண்ணுன்னா, அவங்க மேலே இரக்கம் இல்லாத அழித்து விடு. எப்படி அழிக்கணும்? பெரியவங்க, சின்னவங்க, அதை புருஷன், ஸ்திரீகள், ஆடு, மாடு, மிருக ஜீவன் மொத்தத்தையுமே அழிச்சிடுன்றார். கர்த்தர் சொல்லி அனுப்புகிறாரு, செய்யன்றாரு. கொஞ்சம் மன்னிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு அழிவை சொல்கிறாரு. அந்த சவுல் என்ன பண்ணிட்டார்னா, அவர் கால்நடையில் மனநிலை தடுமாற்றம் அடைஞ்சிட்டார், அல்லது புத்தி குறைவு நிலையில் செயல்பட்டு விட்டார். புத்தியினமாய்
மதிக்கேடாய் மதியினமாய் செயல்பட்டு அவர் ஒரு குரூப்பாய் பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் கொண்டுட்டாங்க. ஆனால் இவர் மாத்திரம் ஆகாய் அந்த அமலேக்குடைய ராஜாவையும் அந்த மிருக ஜீவனையும் கொண்டு வந்துட்டார். அப்போ ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. ராஜ்யபுரத்தில் நீ வாழப்பான்னு அனுப்பி விட்டார். ஆனால் இங்கே ஒரு சத்திய பொருள் இருக்கிறது. இங்கே சவுலு அந்த புருஷர், ஸ்திரீகள், குழந்தைகள், மிருக ஜீவன்கள், ஆடு மாடு எல்லாவற்றையும் கொண்டிருந்தால் எஸ்தர் புஸ்தகம் என்ற ஒரு சரித்திரம் நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்காது. என்னுடைய தியானத்தில் சொல்கிறேங்க. ஏன்னு கேட்டால் இங்கே இவர் கொல்லாததுனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வரும்போது அவங்களுக்கு தண்ணியோ வழி தடமோ கொடுக்காததுனால, உதவி செய்யறதுனால அந்த மனஸ்தாபத்தை மனதில் வைத்துக்கொண்டு என்ன பண்ணிட்டார், யாத்திராகமம் 17 கடைசியில் வாசித்தால், அமலேக்கருக்கு விரோதமாக என் கை எப்பவுமே விரோதமாக செயல்பட்டு யுத்தம் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டார். இங்கே அவன் அழிச்சிருந்தால், அந்த சவுலை அவர் அழித்திருந்தால் பிரச்சனை அணிக்க முடிஞ்சிருக்கும். அது விட்டதுனால இந்த எஸ்தர் காலத்தில் அந்த அமலேக்குடைய வம்சத்தில் வந்த ஆகாகியனாகிய ஆமான் அவன் யூதர்களை சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரையும் அழின்னு சொல்லிட்டார். மிருக ஜீவனங்களெல்லாம் பொருளெல்லாம் கொள்ள அடிங்கன்ட்டார். ஆனால் இங்கே எல்லாத்தையும் அழிச்சிடுன்றார். அதனால் எஸ்தர் ராணி, அதே இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய மருதேகாய் அன்று எஸ்தர் அவங்கள பயன்படுத்தி அவங்கள முற்றிலுமாய் அழிக்கிறார். அப்போது சவுலுடைய வாழ்க்கை தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு மனநிலை தடுமாற்றம் அவனுக்கு வந்தது. பைத்தியம்னா அது தான். பழைய ஏற்பாட்டில் அதிகமாகுது, புதிய ஏற்பாட்டிலையும் அதிகமாக இருக்குது. ஆகவே இந்த இடத்துல பைத்தியம் சொல்வது நடப்பாதையிலே தடுமாற்றம் அல்லது விசுவாசத்திலே ஒரு தடுமாற்றம், கர்த்தரை சேவிப்பதிலே ஒரு தடுமாற்றம், புத்தி இல்லாத புத்தி குறைவுள்ள ஒரு விசுவாசம் உடையவர்களாக மாறிட்டாங்க. அதான் எலியா வாழ்ந்த காலத்தில் எந்த வரைக்கும் குந்தி நடப்பீங்க, கர்த்தரே தெய்வமானால் அவரே பணிந்து கொள் என்று சொல்லும்போது தான் அந்த குந்தி நடக்கிற இந்த ராஜாக்கள் முதலாகட்டும் இஸ்ரேல் அனைத்தையுமே அப்படிப்பட்டவங்க தான். அவங்க தான் மனநிலை இல்லாதவங்க. பவுல் அது இன்னும் தெளிவாக சொல்கிறார். இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவங்க, நியாயப்பிரமாணத்தை முழுதுமாய் கை கொள்ளாதவர்கள், அதனால நீதிமான் யாரும் ஆக முடியாது, விசுவாசத்தினால நீதிமான் ஆக முடியும் அப்படின்னு தான் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு போகிறார். அப்போ இந்த மனநிலை இவங்களுக்குள்ள கிறிஸ்துவ உபதேசம் நுழையும் போது இயேசு பிறந்த காலத்தில் ரொம்ப தடுமாற்றமாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த தடுமாற்றம் இங்கேயும் அந்த யெகோவா தேவனுடைய செழிப்பதில், கீழ்ப்படிவதில், அவர் சத்தத்துக்கு அடங்கி நடப்பதில் மதியினமான ஒரு பைத்திய தினத்தை, அறியாமையை, அறிவின்மையை இவங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அதுதான் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. அது மட்டுமல்ல, என்னாகமும் 14 வாசித்தால் அங்கே சொல்கிறார் கர்த்தர், இந்த இஸ்ரவேல் ஜனங்க 10 முறை நான் பரீட்சை பார்த்தாங்க. எதுக்காக? இந்த கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவங்க 10 பேர் துர்ச்செய்தி சொன்னதுனால மிகப்பெரிய கலகம் உண்டாகுது. மோசஸும் ஆரோனும் அவங்க முன்னால் விழுந்து கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறார். மோசஸே எங்களை விட்டுடு, நான் நோயினால் இதெல்லாம் நான் அழிச்சிடறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க வேண்டார். ஒத்துக்கலை. அப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய கோபத்தில் ஆணிடுறார். என்னன்னு,
20 வயசுக்கு மேற்பட்ட எல்லா ஸ்திரீகளையும், எல்லா ஆண் மக்களையும், அது புருஷராக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கானானுக்கு பிரவேசிக்க மாட்டாங்க என்று அவர் சொல்லுகிறார். அதனால தான் யூதா 5 என்ன சொல்கிறாரு? ரட்சிக்கப்பட்டு பின்பு விசுவாசியாதவர்களை, யூதர்களை, இஸ்ரவேலரை அழித்து போட்டார் வனாந்தரத்திலேயே. ஏன் கேளு, கர்த்தரை சேவிக்கக்கூடிய மனநிலை இல்லாத ஒரு பைத்தியமுள்ள ஜனங்கள், தன்னுடைய கால்நடையில் மனநிலை சரியில்லாதவங்க, முன்னோக்கி போக வேண்டியவங்க பின்னோக்கி எகிப்துக்கே போயிடலாம். அப்போ அதை வேவு பார்த்து அந்த காலேபும் யோசுவா சொல்கிறார், நல்ல தேசம், நம்ம ஜெயிக்கலாம், நமக்கு நல்ல இடம் அது என்றார். ஆனால் அவங்க அடம் பிடிச்சிக்கிறாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு பெரிய இடம். அப்போது இதனுடைய மனநிலை சரியில்லாத ஒரு பைத்திய குணமுள்ளவனுங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க. பழைய ஏற்பாடு படித்தாலே அப்படி தான். இந்த சில யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா ஒரு 10 யூதர்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்கிறாங்கன்னு செய்தி வருது. எனக்கு தெரிஞ்சது எந்த யூதர்களாக எத்தனை பேர்லாம் இருக்கட்டும், கர்த்தரை அறிகிற அறிவு கொஞ்ச நாள் இருக்கும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பயம் இருக்கும். 100க்கு பாவத்தில் மூழ்கி இருக்க மாட்டாங்க. தனக்கு ஏற்படுகிற உபத்திரத்தில், தனக்கு ஏற்படுகிற சஞ்சலத்தில், ஒரு தவிப்பில் மனம் திருந்துவாங்க, கர்த்தரை தேடுவாங்க. இப்போ இருக்கிற யூதனுங்க கர்த்தரை தேடுறதே இல்லை, அந்த உணர்வே இல்லை. அவங்க தான் பைத்தியம் பிடிச்சவனுங்களே. ரோமர் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரோமர் 1ஆம் அதிகாரம் வாசித்தா மிகுந்த ஒரு ஆழ்ந்த சத்தியம் அங்கே இருக்கிறது. ஏன்னு கேளுங்க, தேவனை அறிந்திருந்தோம் என்ன பண்ணலை, அவரை மகிமைப்படுத்தவில்லை. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய ஒரு வசனமாய் நமக்கு இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தவில்லை, அல்லது ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். இது பைத்தியம், புதிய ஏற்பாட்டு பைத்தியம். பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது, அது ஒன்றே போதும், 2 உதாரணம். ஆனால் இப்போது நம்ம சத்தியத்துக்கு வரலாம். அப்போ அப்படி பார்க்கும்போது பாரு, இந்த 1 நம்ம வாசித்தா 17 விசுவாசத்தினால் நீதிமானு பிழைப்பார். விசுவாசம்தான் முக்கியன்றார் யார்? பவுல். ஒரு காலத்தில் அவர் கூட பைத்தியக்காரன் தான். ஏன்னு கேளு, அந்த பைத்தியத்தில் விருத்த சேதனமும் நியாயப்பிரமாணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். அதனால தான் யூதர் ஸ்தேவான மற்றவங்கள உபத்திரம் கொடுப்பதற்கு, கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்ததுனால நியாயப்பிரமாணம் இல்லை, விருத்த சேதனம் இல்லையா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு இங்கே எழுதி கொண்டு போகிறார். பல தடவை முயற்சி பண்ணோம்பா ரோமாபுரியை சந்திக்க முடியல. அப்பா அப்படி சொல்கிறார், சத்தியத்தை அநியாயத்தில் அடுக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோப வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கேயே நமக்கு வந்துச்சு, கோபம் வந்துடுச்சு. சத்தியத்தை பொய்யாய் மாற்றுகிறவங்க நம்ம கிறிஸ்தவங்க கூட ரொம்ப பேர் கர்த்தருடைய பயம் இல்லாமல், இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டு மரித்தார் என்ற உணர்வு இருக்குதே தவிர்த்து அது விசுவாசித்து நடப்பாதையில் நடக்க முடியல. அவங்க நடப்பாதை தடுமாற்றத்தில் போயிருக்கிறது. புத்தியினம், மதியற்றவர்களாக்க, அறியாமையினால் உணரற்றவர்களாக்க. அதனால தான் பிதா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவங்க செய்கிறது என்னதுன்னு அறியாது இருக்கிறாங்க, இவங்க பாவத்தை மன்னியும் பிதாவின்னு கேட்குறேன். அறியலை, அதைத்தான் இவங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தா அறிந்தும் மகிமைப்படுத்தலை, அது இன்னும் பொல்லாப்பாக இருக்குது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் தங்கள் ஞானிகள் என்று சொல்லியும்
பைத்தியக்காரராகி பைத்தியம் எப்படி இப்போ சொல்ல ஞானி பண்ணுறான். என்னத்தில் ஞானி இல்லை, வேத பாருகிறேன், வேதத்தை பற்றி அறியலை, சது செய்கிறேன், உயிர்த்ததை பற்றியே தெரியல, பரிசேயன் அந்த பரிசுத்தை பற்றியே தெரியல, தேவனுடைய மகத்துவங்களை ஆழ அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவங்க, விசுவாசிக்க மனதில்லாதவங்க, கீழ்ப்படியாதவங்க. அதெல்லாம் தான் சொல்கிறாரு, மோசே உங்கள் பிதா அப்படின்றீங்களே, நியாயப்பிரமாணம் கொடுத்தாரு, கொலை செய்யாயாகனுக்கு இதை ஏன் கொலை செய்ய தேடுறீங்கன்றார். அப்போது ஓய்வு நாளில் விருத்த சதனை நீ கொடுக்குற, ஓய்வு நாளில் ஆடு மாடு மிருக ஜீவனம் போனால் பள்ளத்தில் தான் தூக்கி விடுகிற. ஆனால் நான் ஒரு பிணியை குணப்படுத்துறது தப்பா? அதுக்காக கொலை பண்ணுறீங்க. அப்போது பிரதான ஆசாரியனாகட்டும், ஊழியக்காரனாக இருக்கட்டும், லேவியனாக இருக்கட்டும், வேதப்பாரனாக இருக்கட்டும், சதி செய்கிறனாக இருக்கட்டும், எந்த ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருக்கட்டும், அந்த ஓய்வு நாள் ஆகட்டும், மற்ற நாளில் எந்த ஒரு சுகம பலனை கொடுக்க முடியல ஜனங்களுக்கு. எங்கோ சில 2-3 பேர் தான் அந்த நல்லதை செய்தாங்க. எலிசா செய்தார், எலியா செய்தார், வியாதியில் குணமாக்கினாங்க. ஆனால் இவங்க செய்ய வேண்டியதை கிறிஸ்து வந்து செய்கிறாரு. பிடிக்கல மனசு. அதனால்தான் யோவான் 9 வாசித்தான், மன்னிக்கலாம், யோவான் 9 நம்ம வாசித்தா அந்த பெரிய கூட உலகம் உண்டான முதற்கொண்டு பெரிய கூட பார்வடைஞ்சதை கேட்டுக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை, அப்படி இருக்கும்போது அவருக்கு நீங்கள் சீஷராகிறதுக்கு மனது இல்லைன்றாங்க. அந்த பரிசெயனும் அதை தட்டி கடிக்கிறாங்க, பாவத்தில் பிறந்த பாவி எனக்கு போதனை பண்ணுறியார். அவங்களால செய்யணும், அதை செய்ய முடியல. பெதஸ்தா குளத்தண்டையில் கூட காத்துன்னு இருக்கிறாங்க, எப்போ குளம் கலக்கப்படும், நம்ம குளிக்கலாம், வியாதின்னு. ஆனால் பெதஸ்தா குலத்தை விட பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் எவ்வளோ பெரிய சர்வ சிருஷ்டிகர். அதான் மோசஸ் சொல்கிறார், ஊமை படித்தது யார், ஊமையை பேச வைக்கிறது யார், நான் அல்லவான்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுறை ஆண்டவரை தேட மனதில்லை. அவங்க இருதயம் இருள் அடைஞ்சது தான் சொல்கிறாரு. அதனால் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நியாயப்பிரமாணத்தை பெற முழுசாக நீ நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் எப்போ இயேசு இந்த சிலுவையில் பாடுபட்டு மறிச்சாரோ, நியாயப்பிரமாணத்தில் ஒருத்தனை நீதிமான் ஆக முடியாதுன்றார். விருத்த சேதனம், அது விருத்த சேதனம் இருந்து நீ பரிசுத்தமாக வாழலாம். அது விருத்த சேதனம் இல்லை, இருத்தில் விருத்த சேதனங்கிறார். அது மட்டும் இல்லை, 3 வாசித்தா ரோமர் 3 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை எழுதிட்டாங்க. அப்போது இலவசமாய் அவருடைய கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். நீதிமானா தான் ரட்சிப்பு. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நீ ரட்சிக்கப்பட்டியா? அந்த காலத்தில் கேட்பாங்க, ரட்சிக்கப்பட்டோம்ப்பான்னா பாவ மன்னிப்பு பெற்றியான்னு கேட்பாங்க. ஆயிடுச்சு, ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? எடுத்துட்டோம்ப்பான்னுவேன். கர்த்தருடைய பந்தியை எடுத்தியா? எடுத்துன்னுக்கிறோம்ப்பா. ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை கோயில் ஆலயத்தை போய் கர்த்தரை ஆராதிக்கிறியா? ஆராதிக்கிறன் போது ரொம்ப கையை கொடுத்துட்டு அப்படியே அணைச்சி தட்டி கொடுப்பாங்க அந்த காலத்து விசுவாசிங்க. ஏன்னா மீட்டிங்கில் சுவிசேஷத்துக்கு போகும்போது போவேன், எங்கள் சபை விட்டு வேறு சபையுடைய கூட்டத்துக்கெல்லாம் போவேன். அந்த இடத்துல நான் நடக்கும். ஆகவே ரட்சிப்புன்றதை விட ஒரு கிறிஸ்தவன் நீதிமான் என்று சொல்லலாம். பாவத்தை விட்டவன், அநியாயத்தை விட்டவன், அடாவடித்தனத்தை விட்டவன், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொத்தை அபகரிக்காதவன், தாய் தகப்பனை கனம் பண்ணக்கூடியவன், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன், பிறருக்கு உதவி செய்கிறவன். அதான் தான் மத்தேயு 23 நினைக்கிறேன். அங்குள்ள வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர்
மற்றவங்க பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கும் போக மாட்டாங்க, போகவும் விட மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்யவும் மாட்டாங்க, உதவி செய்யல விடவும் மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி தான் நம்ம நாட்டில் நடக்கிறது. உதவி ஏழை எழருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பாவம் ஒரிசாவில் மிஷினரியை கொளுத்திட்டா அவங்க பலம், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கர்த்தருக்காக மரித்தோம், சாட்சி, அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த குஷ்டரோகிக்கு யார் போய் மருந்து கொடுப்பான், யார் அவங்களுடைய அழுக்கில் துடைப்பான், யார் அவங்கள ஆதரிப்பான், யார் அவங்களுக்கு சோறு போடுவான்? யாரும் இல்லை. இது செய்ய முடியாதவங்க தான் தடுக்க பார்ப்பாங்க, தடுத்துட்டாங்க. இதுதான் விஷயம். ஆகவே கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம்தான் முக்கியம். அதுதான் சொல்கிறார் பவுல். அப்படி விசுவாசித்து நடக்கிறவனுக்குத்தான் தேவனுடைய பலன். ஆனால் அது விசுவாசிக்காத அந்த பைத்தியதனமாய் போகிறவங்க கெட்டு போகிறவங்க தான். அப்போ கெட்டு போகிறவங்க யார்? பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ராஜாக்கள், கர்த்தரையே தெரிஞ்சிருந்தும் மகிமைப்படுத்தாத ஜாதி ஜனங்கள். விபச்சாரம் செய்யாதன்னா அவங்க ஜாதிக்குள்ளோ ஜனத்துக்குள்ளே செய்யல, பாவம். எங்கே போயிட்டாங்க? அந்நிய ஸ்திரீங்கிட்ட போய் சவகாசம் வச்சாங்க, பெண்ணை கொடுத்தாங்க, பெண்ணை வாங்கினாங்க. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளோ அழகாக படைத்தார். அவங்களுடைய பார்வைக்கோ அந்நியர் தான் பிரியமாக இருக்குது. அந்த விபச்சாரத்தை செய்கிறதுக்கு அந்த பாவம் அவங்கள விட்டு எங்கேயும் போகிற ஊறி போய்க்குது அப்படியே. ஆனால் வேதத்தில் இந்த சாலமோனை பார்த்தோம்னா எத்தனையோ மனைவி, எத்தனையோ மறுமனையாட்டி. ஆனால் விபச்சாரம் செய்ததாக அவ்வளோவா வேதத்தில் எனக்கு தெரியல. இருக்கலாம், ஆனால் தெரியல. ஏன்னா எல்லாரையுமே அவன் வைப்பாட்டியாக வச்சுக்கின்னு எல்லாரையும் திருமணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கைத்தான் நடத்தினான். நம்ம ஜனங்க அப்படி இல்லை. தன்னுடைய சுய இன்பத்தை அடைவதற்காகவே தவறு சேர்த்து வந்துடுவான். ரொம்ப பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு தெரிஞ்சு குடும்பத்துக்கு தெரியாது ஒரு குடும்பம் நடத்தின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பைத்தியங்கள். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டிலையும் பைத்தியங்கள் இருக்குது. தேவனை விசுவாசிக்காத கீழ்ப்படியாத அநியாயக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு, அநியாயம் செய்கிறவன் இருளத்தான் நடப்பான், ஒளியில் இருக்கிறவன் எவனும் அநியாயம் செய்ய மாட்டான், அவன் சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு நடப்பான்னு சொல்கிறார். அப்போ சில உபதேசம் நம்ம நீதிமானாக மாற்றுகிறது, நம்ம சுத்தமுள்ளவனாக மாற்றுகிறது, நம்மளோட குறை குற்றங்களை மன்னிக்கிறதாக மாற்றுகிறது. நாம் இனி பாவம் செய்யாதபடிக்கு பாவத்துக்காக செத்து நீதிக்காக பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. பவுல் அதான் சொல்கிறார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட நான் துரிதமாய் சுவிசேஷத்தை சொல்கிறேன். இயேசு தேவனுடைய குமாரன் அறிக்கை செய்கிறார். இங்கே கொரிந்தியர் 1:17 வாசித்தா சுவிசேஷத்தை சொல்லத்தான் என்ன அனுப்பினார்ப்பா. நான் ஞானஸ்தானம்லாம் கொடுக்கலை. இன்றைக்கி ரொம்ப பேர் ஞானஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன் கேட்குறேன்? அது இல்லை, கர்த்தருடைய ஊழியன்றது வேறு. சீஷராக்கணும், அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஒருவேளை நம்முடைய ஆலயங்கள் 1000 கணக்கான லட்சம் கோடி ஜனங்க இருந்தால் கூட அங்கே பரிசுத்தம் இல்லாதவங்க அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய மாட்டாங்க. மரித்தா பரதேசம் என்ற இடத்துக்கு போக மாட்டாங்க. நீதிமான் யாரோ, மனம் திரும்பின பாவி யாரோ, அவன் பாவத்தை விட்டு மன்னிப்பு பெற்று இயேசுத்தால் கழப்பட்ட அந்த விசுவாசி, அந்த பரிசுத்தவான், அந்த நீதிமான் அவர் தான் போவார். அதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம் நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது.
ரட்சிக்கப்பட்ட எந்த கிறிஸ்தவனும் பாவத்தை செய்ய துடிஞ்சு வரமாட்டான். அடி உதப்பட்டு செத்தாலும் செத்துருவேன், நான் செய்ய மாட்டேன். அதுதான் யோசேப்பு. அண்ணன் தம்பிங்க தான் நமக்கு போராட்டம்னா, இங்கே வந்தாலும் அந்த எகிப்து போத்திபார் மனைவிக்கிட்ட பெரிய அக்கபோர் செயலுக்கு போனால் கூட பேசாமல் காட்டி கொடுக்கல. செத்தாலும் பரவாயில்லையா, தேவன் ஒத்துக்கிறார். என்ன பாவம் செய்ய துடியல, துடிஞ்சு போகலை. நம்முடைய பலவீனம், நாம் கூட சில டைமில் தவறி போய்டுறோம். தடுமாற்றம், அத்தான் நடப்பாதையில் தடுமாற்றம், புத்தியீனமாக மதியீனமாக அறிவு இழந்தவனாக அறியாமையில் செய்த தவறு பெரிய குற்றம். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தணும். இங்கே அறியாமையில் செய்த பாவம் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறியாத செய்துட்டாங்கப்பா, மன்னிச்சிருன்னு கேட்குறேன். அது சிலுவையின் அடிப்படையான உபதேசம். பிரியமான லென்த் நாட்களில் சிலுவை அதிகமாக தியானிக்கிறோம். நம்மளுக்கு என்ன தியானத்துடைய முடிவோ நாம் நீதிமானாக வாழணும். நீதிமான் விசுவாசத்தால் நீதிமான் பழைப்பான்னா அந்த நீதியே நியாயப்பிரமாணம், அந்த நீதியே விருத்த சேதனம். அதை பற்றி என்ன சொல்லுதோ அவளை அனைத்துமே தீர்க்க தரிசனத்தில் அடங்கி இருக்குதுப்பா. எதில்? தன்னை போல பிறர் நேசி, முழு மனதில் கர்த்தரை செய். இதிலே அடங்கிடுச்சு எல்லா பிரமாணமே, வேறு பிரமாணம் இல்லை. அவர் விவரித்து சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் சுருக்கமாக 2 வாரத்தில் சொல்லிட்டு போயினுக்கிறார். ஆனால் நம்மளுடைய ஜீவத்தின் அனுபவத்தில் வரும்போது முழுமையான ஒரு நீதிமானாக நாம் காணப்படுகிறோம், ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தவானாக காணப்படுகிறோம். கர்த்தரை அறிந்தும் அறிந்தவர்களாக நாம் மகிமைப்படுத்தி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மனப்பூர்வமாக கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். நமக்கு வருகிற பாடுகளை சகித்து கொள்ளுகிறோம், பொறுத்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் ஏற்பட்டுகிற கிறிஸ்தவருடைய அவங்களுக்கு ஏற்படுகிற அந்த கொடுமையான உபத்திரவம் எவ்வளோ பெரிது. பொறுத்துக்கிறான், சகிச்சுக்கிறான், தாழ்ந்து போகிறான். தான் புருஷனையே கொலை பண்ணும்போது மன்னிச்சுங்கப்பான்றாங்க. புருஷனும் பிள்ளைங்களையும் நெருப்பு ஊற்றி பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி சாவடிச்சவங்கள நான் மன்னிக்கிறேன்றாங்க. நமக்கு அந்த கிறிஸ்து மன்னிப்பை தான் கற்றுக் கொடுத்தாரு, வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ ஒரு தாழ்மையில் போகிறார்ப்பா. கிறிஸ்து ரட்சிக்க தான் வந்தார், யாரையும் அழிக்க வரலை. அதனால தான் நீ கிறிஸ்துவம் பொறுமையில், நீடிய பொறுமையில் தாழ்ந்து போய் கொண்டு இருக்குது, பொறுத்து கொண்டு இருக்கிறது. அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரத்துக்கு சற்று தாமதம் பண்ணும்போது மரித்தவர்கள் கேட்குறாங்க, ஐயா ஆண்டவரே, எங்கள் இரத்தப்பழி எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க, கேட்க மாட்டியா? கத்தி கூச்சல் போடும்போது அவங்கள எழுப்பி வெண்வஸ்தங்களெல்லாம் கொடுத்து ஆதரித்து வேறு இடத்துல அவர் ஆண்டவர் வைக்கிறார். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்கன்னு. ஏன்னா நமக்கு அது பலனாக இருக்கிறது. அத்தான் தேவ பலன். தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் அது தேவனுடைய வார்த்தை, புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய வார்த்தை. விசுவாசித்து கீழ்ப்படிந்தால் தேவ பலன், விசுவாசித்து கீழ்ப்படியலை என்று கேட்டால் பைத்தியம், பைத்தியம் என்று கேட்டால் புத்தியினம், மதியற்ற ஒரு வாழ்க்கை, நடப்பாதையில் மனநிலை தடுமாற்றம். சவுலுக்கு தடுமாற்றம் வந்துச்சு. ஆடு மாடு கர்த்தருக்கு பலி செலுத்தலாமே, ஒரு ராஜா உயிரோடு புஷ்டனே கொண்டு போகலாம் நம்ம நாட்டுக்குன்ட்டான். கர்த்தருக்கு பிடிக்கல. 10 வருஷம் முறுமுறுத்தாங்க அவங்க. ஏன் நடாச்சாரங்க? கடினம் கழுத்து உள்ளவங்க, கடின இருதயம் உள்ளவங்க, வழங்கா கழுத்து உள்ளவங்க,
விருத்த சேதனை இல்லாதவங்க, நியாய பிரமாணத்தைப்படி நடக்க தெரியாதவங்க, எகிப்து எகிப்து எகிப்தேன்றாங்க, எகிப்து விட்டு வந்தாங்க. ஃபார்வேர்டு முன்னேறி செல்ல தெரியல, பின்னேறி செல்லத்தான் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. என் மேன்மையை மகிமை அற்புதம் அதிசயம் சீனாமலை கண்ட அந்த மகிமையெல்லாம் கண்ட ஜனங்க என்னை மகிமைப்படுத்தலேன்ற அந்த ரோமர் கூட அதுதான் சொல்கிறார். தேவனை அறிந்து இருந்தோம், அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலுன்றார். அப்படியே தொடர்ந்து வாசித்தா, சிருஷ்டியை சேவியாமல் சிருஷ்டிப்பை சேவிக்கிறாங்க. அதான் ரொம்ப கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில் என்ன சேவிக்கிறாங்க? சிருஷ்டிப்பு தான். ஆடு மாடு செத்து போனவங்க மிருகஜீவனுங்க இதெல்லாம் சிருஷ்டிப்பை வணங்குறாங்களே தவிர்த்து சிருஷ்டிகரை அல்ல. இந்த உலகம் செய்யலாம், ஆனால் நாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு உண்டு. அதுதான் சொல்கிறார் ஆண்டவர். என் வார்த்தையை நீங்கள் கேட்கல, உங்களுக்கு பைத்தியமாக இருக்குது இல்லையா? நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வந்தேன்னு சொல்கிறார் கிறிஸ்து. யோவான் 7 வாசித்தா, நான் நியாயம் தீர்க்க வந்திருக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் யோவானில் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, கண் இருந்தும் காணாதவங்க நீங்கள், அவன் கண் இல்லாதவன் இப்போ காண்கிறான். ஏன்னா பிறவிக்குள்ள கர்த்தரா இயேசுவை பார்த்தான். நீ தேவகுமாரனை விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அவர் யார்? நானுத்தான். அவன் கீழே விழுந்து பணிந்து கொண்டான்ங்குது வசனம் யோவான் 9. ஆனால் பரிசெய்ய இல்லை, இன்னும் கேள்வி கேட்டுக்கிறான், இன்னும் சந்தேகமாக இருக்குது. ஓய்வு நாள் எதுவும் செய்யக்கூடாதுன்றான், இல்லாத சட்ட திட்டங்களை போடுறாரு. ஆனால் வேதத்தில் இருக்கிற அந்த ரகசியத்தினுடைய மகத்துவத்தை புரியாத வேத பண்டிதர்கள், வேத மகத்துவங்களை ஆராய்ந்து அறியாத பரிசெய்யர்கள், சதுசெய்யர்கள், அது தேவனுடைய மகத்துவங்கள் என்னதென்று கண்ணும் காணாதவர்களாக இருக்கிற யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அதனால தான் பேர் அழிவுக்குள்ளாக மாறிவிட்டது. ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவன் நீதிமான், தேவ பலனுடையவன், பாவத்தை செய்யாதவன், பரிசுத்தமுள்ளவன், கர்த்தருக்காக உண்மையாய் வாழக்கூடிய ஒரு உண்மையான கிறிஸ்தவர்கள். அதனால்தான் அந்த பேதுரு சொல்கிறாரு அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில், நம்ம ரட்சிக்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களோ அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் சிலுவையில் அறிந்து கொலை செய்தீர்கள்ன்றார். அதனால்தான் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல் இதில் அந்த சாலமோன் மண்டபத்தில் அவங்க இருக்கும்போது சப்பானியை குணமாக்கின பின்னால் ஆச்சரியப்படுறாங்க. நான் இல்லை, நமக்குள்ளே வந்து அந்த இயேசு கிறிஸ்து இரட்சகர், நம்முடைய பிதாக்களின் தேவன் மனுஷனாய் வந்து அவருடைய நாமத்தில் குணமாக்கின, நாங்கள் இல்லை. என்ன மாதிரி அழகாக சொல்கிறார். அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போது ஒரு பைத்தியக்காரனாக இருந்தவன் அவனுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டு மரிக்கிற சமயத்தில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரைக்கும் பூமி அந்தகாரப்பட்டது. அவர் உயிரிடும் போது தேவாலயத்தின் திரை 2ஆக கிழிந்தது. மரித்த பல பரிசுத்தான் உயிரோடு இழந்து இயேசு உயிர் தேர்ந்த பின்பு எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்து இவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த பேதுரு அது உணர்த்தும் பொழுது ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ தேவ பலனாக மாறி நியாயப்பிரமாணம் இல்லை, விருத்த சேதனம் இல்லை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசமே என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறது, என்னை நீதிமானாக மாற்றுகிறது, என்னை உத்தமனாக மாற்றுகிறது, என்னை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எனக்கு அதிகாரம் கொடுக்கிறது, என்னை அப்பா பிதாவே என்று அழைத்து அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்குள்ள எனக்கு அந்த உரிமை கொடுத்தது.
ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதுவதற்கு உரிமை கிடைச்சது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த காயப்பாக்கிட்ட சொன்னது போல் என்னன்றாரு, சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் தேவகுமாரன் மீட்டிருப்பதை காண்பீங்கன்றாரு. அந்த இடத்த பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாக மாறிட்டாங்க. நாம் அப்படி மாறுவோம். கெட்டு போகிறவர்களுக்கு தான் சிலுவை உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கி இயேசுவை பற்றி சொன்னால் அடி குத்து கொலை எல்லாமே நடக்குது. ஏன்னா சிருஷ்டிகர் அல்ல, சிருஷ்டிப்பை வனங்களுக்கு அது கொலைவெறி தூண்டுது. பைத்தியம் பிடிச்சி கொலைவெறியாய் மாறுறாங்க. அதுதான் ரொம்ப பேர் இந்த உலகத்தில் மிருகத்தை வணங்குறாங்க, மனுஷரை வணங்குறாங்க. இதோ இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கல்லறை திறந்து இருக்குது, நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனால் பல தேவர்கள் வந்து வாழ்ந்துட்டு போனாங்க, மரித்தாங்க. இல்லைன்னு சில தேவர்கள் வந்தாங்க, மரித்தாங்க, மண்ணுக்கு மண்ணாக போயிட்டாங்க, எழுந்திருக்கல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ உயிரோடு எழுந்தார். 40 நாள் ஏறக்குறைய எல்லாருக்கும் தரிசனத்தை கொடுத்தார். அவர் பரலோகம் போகிறாரு. கலிலேயர் மக்கள் ஏன் அண்ணாந்து பார்க்குறீங்க, உங்கள் கண் முன்னால் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் தேவதூதர் சொல்லுகிறார். ஆகவே நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க மீண்டும் வருகிறார். அவரோட உபதேசத்தில் நிலைத்து நின்று தேவன் பலத்தை அனுபவித்து கொண்டு ஒரு நீதிமானாக நம்ம வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு ஒரு நற்சாட்சி உள்ளவர்களாக ஜீவிப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கொஞ்சம் சுகவீனம் உண்டு, தொடர்ந்து சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் இருமல் வந்தது, தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள்.